வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சைல்டுக்கு எப்படி ஃபர்ஸ்ட்டு ஆதார் வாங்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சைல்டுக்கு ஆதார் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம ஆன்லைன்ல வாங்க முடியாது. நம்ம நேர்ல தான் போய் கண்டிப்பா வாங்கணும். அவங்கவங்க ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிற ஆதார் சேவா கேந்திரா போய் நீங்க வாங்கணும். ஓகேவா? என்னோட சன்னுக்கு நான் என்னென்ன எடுத்துட்டு போனேன், எப்படி நான் வாங்குனேன், எங்க போய் வாங்குனேன் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்மளோட குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆதார் வாங்குறதுக்கு முன்னாடி பர்த் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கியிருக்கணும். அது எப்படி பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கான வீடியோவ போடுறேன். சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்தா தான் நம்மளால ஆதார் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் நீங்க பேரண்ட்ஸ் யார் சைல்ட கூட்டிட்டு போறீங்களோ அந்த பிளேஸ்க்கு, அவங்களோட ஆதார் கார்டும் நம்ம எடுத்துட்டு போணும். சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போறீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அதுல சிக்னேச்சர் வேலிடியா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. சம்டைம்ஸ் அந்த சிக்னேச்சர் இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டிருக்கும். அத நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா, திரும்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான். அத அங்க பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த சிக்னேச்சர் இடத்துல அந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்குல்ல, அத டிக் மாரி போடணும்னு சொல்லுவாங்க. அது நீங்க நெட் சென்டர்ல குடுத்தீங்கன்னா, அவங்களே பண்ணி குடுப்பாங்க. இல்ல அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, அதுக்கான வீடியோவையும் நான் அப்லோட் பண்றேன். நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எடுத்துட்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டும், சைல்டோட பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு போணும். நான் சென்னையில இருக்கிறதுனால, இங்க பக்கத்துல இருக்க கோயம்பேடுல தான் ஆதார் சேவா கேந்திரா பிளேஸ்க்கு போனேன். சென்னையிலேயே நெறைய பிளேஸ்ல இருக்கு. உங்களுக்கு நியர்பைல இருக்கிற ஆதார் சேவா கேந்திரா போய் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அங்க போனதும் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் குடுத்து அதுல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. யார் சைல்டு கூட போயிருக்கீங்களோ, அவங்களோட ஆதார் கார்டு, அவங்களோட நேம்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அவங்களும் சைல்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், மதர்னா மதர், ஃபாதர்னா ஃபாதர்ன்றதெல்லாம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா தான் நம்ம உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்ம்ல நம்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு நம்மளுக்கு டோக்கன் நம்பர் குடுப்பாங்க. அங்க நெறைய கவுண்டர்ஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கு சீக்கிரமா மூவ் ஆயி போயிட்டே இருக்கும். நீங்க நம்மளுக்கு டோக்கன் நம்பர் என்ன அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்குலாம் போயிடாதீங்க. பிகாஸ் சீக்கிரமா போயிடும். அதுல நெறைய கவுண்டர்ஸ் இருக்கு. நெறைய பேர் அட்டெண்ட் பண்றதுனால, டக்கு டக்குன்னு போன அன்னைக்கு என்னோட டோக்கன் நம்பர் 144 தான் வந்துச்சு. பட் அது ரொம்ப குயிக்கா போயிடுச்சு. நம்ம அங்க இருக்கிற சேர்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, அவங்க நம்பர் கூப்பிடுவாங்க. இல்ல நேம் கூட கூப்பிடுவாங்க. அந்த டைம் நம்ம அங்க போயிட்டு, சைல்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்க கரெக்ட்டா செக் பண்ணி சொல்லுங்க. அதுல மிஸ்டேக்ஸ் இல்லாம சொல்லணும். அதேபோல உங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்க்ரீன்ல அவங்க கரெக்ட்டா டைப் பண்றாங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, நீங்க அவங்க கிட்ட அப்பயே சொன்னீங்கன்னா, அவங்க கரெக்ட் பண்ணிடுவாங்க. இல்லன்னா அது உங்களுக்கு ஒரு லென்த்தி ப்ராசஸ் மாரி திரும்ப நீங்க அத கரெக்ட் பண்றதுக்கு போகும். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான வேலைன்னா, நம்மளோட சைல்ட ஃபோட்டோ எடுக்க வைப்பாங்க. குழந்தைங்கன்றதுனால கரெக்ட்டா அந்த இடத்துல உட்கார மாட்டாங்க. ஃபோட்டோக்கு போஸ் குடுக்க மாட்டாங்க. நீங்க அத பத்தி எதுவும் வொரி பண்ணிக்க வேண்டாம். இது 5 இயர்ஸ் வரையும் தான் அந்த ஆதார் கார்டு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபைனலா என்னோட சன்ன ஒரு வழியா ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. நெறைய ஃபோட்டோ எடுக்க வச்சோம். ஏன்னா, அவரு சுத்தமா கோஆப்பரேட் பண்ணவே இல்ல. அப்புறம் ஒரு வழியா ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு, அவங்க காட்டுன டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணேன். அதுல அவங்க தமிழ்லயும் நம்மளோட நேம்லாம் போடுவாங்க. ஸோ, அதனால அது எல்லாமே நாங்க கேர்ஃபுல்லா செக் பண்ணோம். அட்ரஸ்லருந்து எல்லாமே தமிழ்லயும் இருக்கும். ஸோ, 2த்தையுமே நீங்க கிராஸ் செக் பண்ணிட்டு ஃபைனலா குடுத்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு ஒரு ஷீட் நம்ம ஆதார் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு ஒரு ஃபார்ம் குடுப்பாங்க. அந்த ஃபார்ம நீங்க பத்திரமா சேஃபா வச்சுக்கணும். அது வச்சீங்கன்னா தான் நம்மளால நெட்ல இருந்து ஆதார் கார்ட டவுன்லோட் பண்ண முடியும். உங்களுக்கு ஹேண்ட்ல ஒரிஜினல் ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். 1 மந்த் மேபி ஆகலாம். ஓகேவா? அதுக்குள்ள நீங்க வேற எதுக்காவது தேவைப்படுது அப்படின்றபோது, நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு இந்த என்ரோல்மெண்ட் ஐடி வேணும். சரியா? என்னோட சன்னுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 டேஸ்லயே நெட்ல கிடைச்சிருச்சு ஆதார் கார்டு. நாங்க அத வச்சு நாங்க ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ணோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ மக்களே!